என்னம்மா சமைக்கிறீங்க? வெள்ளை பூசணிக்காய் சாம்பார். இது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், பெருங்காயப்பொடி போட்டு கடுகு வெடிச்சு ஊற்றி வரமிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், வெங்காயம், தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போடணும். நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டிருக்கேன். போட்டு இந்த அளவுக்கு வதங்கிட்டே இருக்கோமா? ஆமாம், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் பச்சை வாடை இருக்காது, தக்காளியெல்லாம் மசிஞ்சு இருந்தால் தான் டேஸ்ட் கிடைக்கும். சரி சரி. நல்லா வதங்கிட்டு இருக்கையிலேயே தேங்காய் பூவையும் போட்டு நல்லா வதக்கிடணும். தேங்காய் கீறினீங்களா? சரி சரி. இந்த தேங்காய் பூ இதுலேயே போட்டுடணும். துருவன தேங்காய். துருவன தேங்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் நாங்கள புளி எடுத்து வச்சுக்கலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு ஊற வச்சுருக்கேன். சரி. இதை நல்லா கரைச்சிட்டு ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும், பச்சை வாடை போகணும். புளி தண்ணி ஊற்றிக்கிறோம். பூசணிக்காய் சாம்பாருங்கிறதுனால இதுக்கு அதிகம் வந்து புளி பிடிக்காது, அதனால் கொஞ்சமாக பச்சை வாடை போகணும். அப்படியே பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 100 கிராம் பருப்பு, 200 கிராம் காய். என்ன காய்? பூசணிக்காய். இது ரெண்டும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். லைட்டாக மசிச்சு விட்டு வந்து குடிச்சிட்டு இல்லையா, இந்த புளி தண்ணிக்கு அப்படியே கொட்டிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, லேசாக. அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும், நல்லா பச்சை வடை. அவ்வளோதான் சாம்பார். ஓகே, காமிக்கணுமா? கருவேப்பிலை போட்டிருக்கீங்க? கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இறக்கணும். சாம்பார் ரெடி. 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிடத்துக்கு பிறகு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்குது. அவ்வளோதான், சாம்பார் ரெடி.